ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நேர்களை முதலாவதாக மேஷ ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்க போதா இல்ல ஏதேனும் மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில நிகழப்போதா சொல்லுங்க. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கும் சொன்னால் எப்படி நடக்கும், வரன் எப்படி வரும், எங்கேருந்து வரும், சொந்தமாக அசலா படித்தவங்களான்னு நிறைய கேள்விகள் வரும். அதில் ஒன்றை இன்னும் தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு வரனானது உங்களுக்கு அமையக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. வாரம் தொடங்குறதுன்னு சொல்கிறது பூராட நட்சத்திரம், அதாவது சந்திரன் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார். அந்த சுக்கிரன் கலத்திரஸ்தான அதிபதி, கலத்திரக்காரகன். அவர் 12ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கார். அதனால் வெளியூரில் இருந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வரன் வரக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் இருக்குது. அப்படி வந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது, திருமணம் ஆனவர்கள் வெளிநாடு போகக்கூடிய அம்சம் இருக்கிறது. அந்த 12ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு. அப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். படிக்கக்கூடியவர்களுக்கு வெளியூரில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தால் எடுத்துக்கலாம். பொதுவாக சுப செலவுகள், நல்ல காரியங்களுக்காக நீங்கள் நிறைய அலைந்து திரியறது, வேலை பார்க்கறது, உடல் உழைப்பு அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள், தர்மம் செய்யறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தில் நடராஜர் அபிஷேகம், சிரவண விரதம், வாஸ்து நாள் வர்றது, ஏகாதசி விரதம், பிரதோஷ விரதம், மாத சிவராத்திரி விரதம், இவ்வளவு நாட்கள் வருது. இந்த 12 ராசியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்களில் நீங்கள் நல்ல பலனாக இருந்தால் அது சிறப்பாக கிடைக்கிறதுக்கும், பலன்கள் சாதகமாக இல்லாத போது பரிகாரமாகவும் இந்த விரத நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். சார், மேஷ ராசியினருக்கான வார பலன்கள் என்னன்னு சொன்னீங்க. தொடர்ந்து ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? வீட்லையும் வெளியையும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல லாபம் சேரப்போகுது. பிடிச்ச விஷயங்கள் அனைத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியும். ஆனால் அது சுலபமாக இருக்காது. கஷ்டப்பட்டால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. பொதுவாக இப்போ உங்களுடைய ராசிக்கு லாப ஆதாய ஸ்தானத்தில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு லாபம், ஆதாயம், நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கணும். இந்த வாரம் தொடங்கிறது சுக்கிரனுடைய சாரத்தில் சந்திரன் இருந்துன்னு பார்த்தோம். அந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த சந்திரன் ராசிக்கும் மற்றும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. அதனால் கடினமாக நீங்கள் உழைத்து விடாமுயற்சி செய்யும்போது பலாபலன்கள் கிடைக்கும். நினைத்த காரியங்களை செய்ய முடியும். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்காது. அப்படியாக நீங்கள் திட்டமிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் யாருக்கு நல்ல பலன் கிடைக்கும், யாருக்கு ரொம்ப விசேஷமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அனுகூலமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வியாபாரத்தில் உங்களுடைய புதுமையான விஷயங்களை ஈடுபடுத்துறது, மேற்கொண்டு கடன் வாங்கியோ உங்களுடைய பணத்தையோ முதலீடு செய்வது போன்ற விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க ரிஷப ராசியினருக்கு லாபகரமான வாரமாக இந்த வாரம் அமைய போகுதுன்னு. அதனை தொடர்ந்து மிதுன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் புத்திர சந்தானம், குழந்தைங்க சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல புத்திரகாரகன் குரு இப்போ மறைந்து இருந்தாலும் கூட இந்த வாரம் தொடங்கும் போது 5ஆம் அதிபதி சுக்கிரன் சாரத்தில் சந்திரன் இருக்காரு. அந்த 5க்குண்டான சுக்கிரன் 10ஆம் பாவத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது ராசிநாதன் புதனும் சேர்ந்து இருக்கார். புத்திர பேரு சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை, தடை இருக்குது உங்களுக்குன்னு சொன்னால் அந்த தடையானது விலகும். உடல் மூலமாக உங்களுக்கு குறைபாடு, பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான வைத்தியம் நல்லபடியாக கிடைக்கும். உங்களுக்கும் மனைவிக்கும், உங்களுக்கும் கணவனுக்கும் ஒத்து போகலை, இப்போ ஏதோ சண்டை சத்திர கோபதாபத்தில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் சரியாகும். வேறு இடத்துல இருக்கீங்கன்னு சொன்னாலும் கூட ஒன்றா சேர முடியும். இப்படியாக அந்த புத்திர பேரு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. குழந்தைங்க இருந்து அவங்களுக்கு உடல் உபாதை பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அது சரியாகக்கூடிய அம்சமும் கூட இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. சார், மிதுன ராசினருக்கான வார பலன்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க சார். என்னென்னு பார்க்கலாம். பானுப்பிரியா சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 3/12/1988 நள்ளிரவு 12:20 மணிக்கு பிறந்திருக்காங்க.
ஐயா, என் மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, எப்போது நடக்கும்னு கேட்டிருக்காங்க. உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசி, லக்னம் வந்து சிம்ம லக்னமாக இருக்கு. அப்போ திருமணம் சொன்னால் கலத்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 7ஆம் அதிபதி, அவர் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கார். அந்த 5ஆம் இடம் 7ஆம் இடம் வந்து தொடர்பு கொண்டாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், விரும்பி இப்படித்தான் எனக்கு வந்து வாழ்க்கை துணை அமையணுன்ற ஒரு முடிவை எடுத்துடுவாங்க. இது வந்து அந்த 5ஆம் இடம் 7ஆம் இடம் சம்மந்தப்படும் போது சொல்கிற விஷயம். இதே 5ஆம் இடம் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டா, இந்த வேலை தான் செய்வேன், இந்த பிஸ்னஸ் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்மானமான முடிவில் இருப்பாங்க. வேறு வேலை வந்து அவங்க நினச்சதை விட அதிகமான ஊதியத்துக்கு கிடைத்தாலும் கூட அவங்க போக மாட்டாங்க. இப்படி அந்த 5ஆம் இடத்திற்கு ஒரு சக்தி இருக்குது. அந்த இடத்துல தான் சனி வந்து இருக்கு. அப்போ இந்த ஜாதகருக்கு பிடித்த மாதிரி தான் வாழ்க்கை துணை அமையணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி ஒரு நிலை இருந்தால் அதை வந்து செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு வழி இல்லை. லக்னத்தில் கேது இருக்கிறதுனால சில ஏமாற்றங்களை இவங்க வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். சில விஷயங்களில் வந்து இவங்க நினச்சது நடக்காது, இறங்கி விட்டு கொடுத்து தான் வரணுன்ற ஒரு அம்சம் பொதுவாகவே இருக்குது. அதனால் இப்படி தான் இருக்கணும்னு நிறைய விஷயங்கள் வச்சுருந்தா அதிலிருந்து இறங்கி வரணும், அதை விட்டுடணும். சரி, ஓகே, வயசும் கூட ஆகுது, அதனால் வந்து நம்ம கிடைக்கிற வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். இது எல்லாமே வந்து அந்த 5ஆம் இடத்துல சனி கலத்திரஸ்தான அதிபதி இருக்கிறதுனால, லக்னத்தில் கேது இருக்கும்போது 7 ராகு இருப்பார். இதற்கு அடுத்ததாக இந்த ஜாதகருக்கு நினச்ச மாதிரியே கிடைக்கணும், சரியான சமயத்தில் கிடைக்கணும், சிறந்ததாக கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க செவ்வாய் தான் வந்து பொறுப்பு வகிக்கிறார். சுக பாக்யாதிபதியாக இருக்கார். அந்த ஜாதகர் சுகவாசியாக இருக்கணும், பாக்யசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த செவ்வாய் அஷ்டமத்தில் மறந்துருக்கு. அதற்கு அடுத்ததாக இந்த ஜாதகருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருவர் வந்து குரு பகவான். அதாவது இந்த சனிக்கு வீடு கொடுக்குறார் இல்லையா, அவர் வந்து 10ஆம் பாவத்தில் இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். அந்த கலத்திரஸ்தான அதிபதியும் வீடு கொடுத்த குருவும் ஒருவருக்கு ஒருவர் 6, 8ஆம் பாவமாக இருக்கிறார்கள். அதனால திருமணத்தில் தடை இருக்கிறது, எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது, கிடைக்கிற வாழ்க்கை துணையை தான் ஏற்றுக்கொள்ளணுன்றது இதில் தெளிவாகுது. தசாபுக்தியை பார்க்கும்போது எப்போ நடக்கும் அப்படின்ற விஷயம் தெரிய வரும். சூரிய தசையில் பிறந்து சந்திரன் செவ்வாயெல்லாம் பூர்த்தியாகி ராகுவுடைய திசை நடந்து கொண்டு இருக்கிறது. ராகு திசையில் இப்போ நடக்கிறது சந்திர புக்தி. அந்த ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் பாவத்தில் இருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருடைய டைம் தான் நடக்குது. அப்போது அந்த சனி கொடுக்க வேண்டிய வேலை ராகு தான் கொடுக்க கடமைப்பட்டு இருக்காரு. அவர் இந்த திசையில் கட்டாயம் திருமணம் பண்ணி வைப்பார். சந்திர புக்தி இந்த ஆண்டின் நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறது. 2ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார், குடும்பம் அமையணும். அதன் பிறகு வரக்கூடியது செவ்வாய் புக்தி. அவர் 8ஆம் இடத்துலேருந்து அந்த 2ஆம் பாவத்தை பார்க்குறார். சந்திரனும் செவ்வாயும் பார்த்து கொள்கிறார்கள். அதனால் திருமணம் அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள்ள கட்டாயம் நடந்துரும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லா விஷயத்திலும் அவங்க இறங்கி வந்ததை செய்து கொண்டா இந்த ஆண்டு நவம்பருக்குள்ளே கூட நடக்கும். சார், இந்த நேயர் வந்து என்னுடைய மகளுக்கு திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்கு, எப்போது நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போட கேள்வி கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் போதே இப்பதான் திருமணம் நடக்கும், இல்ல திருமணம் தடைப்பட்டுட்டே போகும், திருமணத்துல பல தாமதங்கள் இருக்கும் அப்படின்றத ரொம்ப அக்யூரேட்டா சொல்லிட முடியும்? நிச்சயமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். இதுல என்ன விஷயம்னா, அவர்கள் அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அங்கே பிரதானம். இப்போ ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே இவருக்கு திருமணத்தில் தடை உண்டாகும். முதல்ல திருமண தடைங்கிறது இருக்கும். இந்த நேரத்தில் பார்க்கும்போது முடிஞ்சிடும் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜர் பார்த்த உடனேயே சொல்லிடுவார். இப்போ அங்கே அனலைஸ் பண்ணி, உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தை எடுத்துக்கும் பொழுது 7ஆம் பாவத்திற்கு அதிபதி 5ல் இருக்கும் பொழுது உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையுமான்னு சொல்லிட்டார். அதனால் அந்த இடத்துல அந்த ஸ்தானாதிபதி போய் 10ல் உட்காந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னும் பொழுது, அந்த 5ஆம் பாவத்திற்கு இடம் கொடுத்தவர் அந்த குரு போய் 10ல் உட்காந்துட்டு இருக்கார், வக்கரமாக இருக்காருன்னும் போது, நீ எந்த துறையில் பணியாற்றுகிறாயோ அதே துறையை சார்ந்த மனிதராகவும் கூட இருக்கலாம், ஆனால் உன்னை விட குறைச்சலாக இருப்பாங்கங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் இப்போ 7ல் ராகு இருந்தால் உடனே தோஷம், உடனே நீங்கள் காளஹஸ்திக்கு போங்க, இதெல்லாம் அப்புறம். நம்ம காளஹஸ்திக்கு போகிறோம், கொடுமுடிக்கு போகிறோம், இல்லை எந்த ஊர் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், அதெல்லாம் சுவாமி பரிகாரங்கிறதெல்லாம் அது அடுத்தது. முதல்ல அங்கே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 7ல் ராகு இருந்தால் ராகுவினுடைய குணத்தை கொண்ட ஒரு மனிதர் தான் உனக்கு கணவராக வருவார், அதிலே சந்தேகமே இல்லை. உனக்கு லக்னத்திலேயே கேத்து இருக்கும் பொழுது இது நிறைய சந்தேகங்களை மனதிலே தோற்றுவித்து கொண்டே தான் இருக்கும். இவர்களுக்கு எதிலையுமே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது இந்த பொண்ணுக்கே இருக்காது. இவருக்கு லக்னாதிபதி சூரியன், இவங்க கார்த்திகை மாதம் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த சூரியன் போய் 4ல் இருப்பார். லக்னாதிபதி 4ல் இருக்கும் பொழுது இவங்க சுகவாசியாகவே இருந்து கொண்டு இருப்பார்கள்.
சதா சர்வகாலம் ஒரு சுகத்தை எதிர்பார்த்து கொண்டு இப்படித்தான் ஒரு ராணி மாதிரி இருக்கணுங்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்புங்கிறது இருக்கும். அதே எதிர்பார்ப்பு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர்ட்டு இருக்கும்பொழுது அங்கே ஏமாற்றம்ங்கிறது கிடைக்கிறது. அது ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போகும்பொழுது அஸ்ட்ராலஜர் வில் கைட் யூ இன் அ ரைட் வே. உனக்கு இப்படித்தாம்மா வருவார், இந்த டைமில் நடக்கும், பார்த்து பண்ணிக்கோ அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஈவன் ராகு திசை வரும்பொழுது அந்த ராகு திசையில் சனி புக்தியிலே கூட இவங்க பார்த்துருந்தா பண்ணியிருக்க முடியும். அந்த ராகு திசையில் சனி புக்தியினுடைய காலத்தை விட்டுட்டதுனால நடுவில் இவ்வளோ நாள் லேட் ஆகிட்டே போகிறது. இப்போ கூட லேட் பண்ணிடாதே. இந்த ராகு திசையில் சந்திர புக்தியிலேயே திருமணத்தை செய்யலாம். ஏன்னா சந்திரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கார், அவர் உத்தர பல்குனி சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்கார், சூரியன் 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் இருக்கார்னும் பொழுது இதை விட மீண்டும் உனக்கு ஒரு நல்ல காலம்ங்கிறது நிச்சயமாக வராது. ஈவன் இந்த ராகுவனுடைய திசை அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் இருந்தால் கூட இந்த நவம்பர் அவர் சொன்ன மாதிரி இந்த 28 நவம்பருக்குள்ளேயே நீ பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நல்ல வரனாகவே அமைந்து விடும். உன்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய பர்சனாகவே இருப்பா. அவன் அப்படி இல்லையே இப்படி இல்லையெல்லாம் யோசிக்கக்கூடாது. தைரியமாக ரிஸ்க் எடுத்து இறங்க வேண்டியதான். இல்லை ரிஸ்கே கிடையாது. உன்னுடைய வயசு என்ன, அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த மெச்சூரிட்டிங்கிறது வந்திருக்கணும். இந்த நேரத்தை விட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு குழந்தை பாக்கியத்திலிருந்து எல்லாமே தடைபட்டு கொண்டே செல்லும். இது போக இந்த திசையே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் இந்த பெண்ணுக்கே ஒரு ஈடுபாடுங்கிறதே வராது. ஏன்னா அடுத்த திசை குரு திசைன்னு வரும்பொழுது கூட குரு இவருக்கு திருமணத்தை ஏற்படுத்தி தரமாட்டார். ஏன்னா அவர் 10ஆம் பாவத்திலே உத்தியோகஸ்தானத்திலே வக்ரபலத்தோடு போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது உத்தியோகத்தின் மீது தான் உன்னுடைய கவனம்ங்கிறது இருக்குமே தவிர திருமண வாழ்க்கையிலே ஒரு ஈடுபாடுங்கிறது வராது. அக்செப்டன்ஸ், அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்ங்கிறது வந்துட்டாலே உடனடியாக இந்த பெண்ணிற்கு திருமணம்ங்கிறது நடந்துடுமா. இதே மாதிரி தான் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே பார்த்து இவர்களுக்கு தாமதமான திருமணம் நல்லது, இல்லை சீக்கிரமே சின்ன வயசுலேயே கல்யாணங்கிறது வந்துடும், இந்த மாதிரி தான் மாப்பிள்ளை இருப்பாருங்கிறத தெளிவாகவே சொல்ல முடியும். அதை எப்போ இவங்க ஏற்றுக்காம எல்லாம் நான் நினைச்சபடி நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அப்போதான் இதில் தடைங்கிறதே வருதுமா. கடகராசினருக்கு வரக்கூடிய வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்லை அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள், உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறது, திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் திருமண விஷயங்களை ஆரம்பிக்கிறது, அவர்கள் வந்து கேட்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்கறது, இப்படியான விஷயங்கள் இருக்குது. உத்தியோக நிமித்தமாக வரக்கூடிய செலவுன்னு சொன்னால் வேலைக்கு போகிறதுக்காக அந்த ட்ராவல் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தின் பக்கத்தில் வீடு மாற்றிட்டு போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது. 5, 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ராசியில் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த பாவங்கள் சம்பந்தமான பலன்களை அவர் தூண்டி கொண்டு இருப்பார். அவர் நீச்சமாக இருக்கிறதுனால அதை செலவு செய்து அந்த பாவத்தின் பலனை வந்து நீங்கள் அடையக்கூடிய அம்சம் இருக்கிறது. இது வந்து இந்த வாரத்தில் பலனாக சொல்லலாம். சந்திரனுடைய கதி வந்து ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருத்தருக்கும். அதிலும் உங்கள் ராசிக்கே அவர் அதிபதின்னு சொல்கிறதுனால 6, 7, 8, 9ஆம் பாவங்களில் சந்திரன் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கும்போது குருவுடைய வீட்டில் இருக்கார். அப்போ கடன் இப்போ பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் கூட அது பெரிய கஷ்டமாக ஒன்றும் இருக்காது. அது உங்களுக்கு வந்து சம்பாரித்து கடனை அடைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நெருக்கடி ஒன்றும் இருக்காது. 7ஆம் பாவத்தில் சந்திரன் வரும்போது என்ன ஆகும்னா சனியுடைய வீட்டிலேருந்து அவர் ராசியை பார்க்கறதுனால நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க, பிஸியாக இருக்கீங்கன்னா எந்த பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து ஏதோ ஒரு சரியாக பேசாமல் சரியாக நடந்து கொள்ளாமல் எதிர்பார்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வரும். அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கவனமாக இருக்கணும். அஷ்டமத்துக்கு சந்திரன் வரும்போது ராசியில் செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால விரக்தி, வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் வரும். இப்படி சந்திரன் ஒவ்வொரு இடத்துக்கு நகரும் போதும் உங்களுடைய அந்த குணமானது மாறிக்கொண்டிருக்கும். அதனால தான் வந்து கடக லக்னம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய சிந்தனை வயப்பட்டு இருக்கிறது, அப்பப்போ வந்து அவங்க வந்து டிசிஷனை மாற்றிட்டே இருக்கிறது, இலகன மனசாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் இருக்கிறது. ஆக மொத்தம் இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அது உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் இருக்குது. சார், கடகராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன், எதிர்நீச்சல் போட்டு வெற்றி அடையக்கூடிய அம்சமானது இருக்கிறது. ராசிநாதன் சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கார். அது ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு போரும், வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா சூரியனை வைத்து தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே இங்கே இயங்கி கொண்டு இருக்கிறது. சூரியன் இல்லைன்னு சொன்னால் வேறு யாருக்கும் இங்கே வேலையே கிடையாது. அப்படிப்பட்டவர் ராசி அதிபதியாக இருந்து உச்ச பலத்தோடும் இருக்கார். அதனால் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எதெல்லாம் செய்தால் பிறர் பாராட்டுவாங்களோ, நீங்கள் வந்து கௌரவமாக உங்களை வந்து நினைக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும். இதெல்லாம் வந்து பிறர் முன்னாடி செய்ய முடியாதோ, தனியாக போய் செய்ய வேண்டிய ரகசியமான காரியங்களோ, அப்படிப்பட்ட ஆசை அபிலாஷைகள்லாம் இருந்தால் அதை செய்ய முடியாது. அந்த சைடு நீங்கள்
நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், இருட்டில் போய் தனியாக பண்ணுறீங்கன்னா அஷ்டமஸ்தானம் வேலை செய்யும். வெளிச்சத்தில் வந்து போராடி எதிர்காலத்துக்காக உழைக்கிறதுக்காக பொதுநலத்துக்காக ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடியதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் பலன். அப்போ அஷ்டமஸ்தானம் வலுத்து இருந்தாலும் பாக்யஸ்தானம் சூரியன் பலமாக இருக்காரு, அதை பயன்படுத்தி கொள்ளணும். உங்களுக்காக நீங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்கனாலும் கூட பிறருக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படியாக நீங்கள் பார்க்கணும். இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு எண்ண ஓட்டத்தோடு இருக்கும்போது இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா அமைய போகுதுன்னு. தொடர்ந்து கன்னி ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? அற்புதமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுக்க, இந்த சித்திரை மாதம் முழுக்க கட்டாயம் கவனமாக தான் இருந்து கொண்டு இருக்கணும். ஏன்னா ராசியில் ஆல்ரெடி வந்து கேது சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது 7ஆம் பாவத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கிறது. அஷ்டமத்தில் சூரியன் ஆகப்பட்டவர் சஞ்சரிக்கிறார். சூரியன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அஷ்டமத்தில் இருக்காருன்னா அவர் மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து நீங்கள் பகல் பொழுதில் இல்லை, இரவு பொழுதில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. சூரியன் வந்து யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் கூட மறைஞ்சு இருக்காரோ அவங்கெல்லாம் வந்து இரவு நேரத்தில் இருக்கிறதா நினச்சிக்கணும். அப்போ இரவு நேரத்தில் சொன்னால் உங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு ஒரு ஒளி வேணும், ஒரு வெளிச்சம் வேணும், ஒரு டார்ச் லைட் கையில் இருக்கணும். அதுபோல் கொஞ்சம் நிதானமான செயல்பாடுகள் தான் இருக்கணும். ரொம்ப வேகமாக வந்து நீங்கள் செயல்பட முடியாது. நிறைய பேர் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. இரவுலனாலே மக்கள் நடமாட்டம் வந்து குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும் இந்த மாதம் முழுக்கவே. அதில் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் வந்து சுக்கிரன் சாரம் பெற்று இந்த வாரத்தை தொடங்குறாரு. அது சுகஸ்தானம். சுக்கிரன் உச்சபலம் பெற்று ராசியை பார்த்து கொண்டு இருக்காரு. சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்கார். அதனால நீங்கள் வந்து சிற்றின்பம், உல்லாசம், கேளிக்கை, பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் குறைத்து கொண்டு கல்வி, உத்தியோகம், கடமை உணர்வு, பக்தி மார்க்கம், தான தர்மம் போன்ற விஷயங்கள் அதிகமாக ஈடுபடும் போது இந்த வாரம் சாதகமாக இருக்கும். அப்ப கன்னி ராசியினர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் கவனமா இருக்கணும்னே சொல்லலாம் இல்லையா சார்? தொடர்ந்து மற்ற ராசியினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா? நந்தகுமார் சங்ககிரி, சேலம் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 17/3/1990 மதியம் 3:14 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, 35 வயது கடந்து விட்டது, திருமணமாகவில்லை, ஏன் தற்போது வேலை கூட இல்லை, எனக்கு நிலையான வேலை, நிம்மதியான வாழ்க்கை எப்போது கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. எனக்குள் இருக்கும் ஒரு நிலையில்லா மனம், எதிர்மறை எண்ணங்களை போக்க வழி கூறவும்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல்ல அந்த மனநலம் சம்பந்தமாக ஒரு விஷயத்த சொல்லிடலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம பேசியிருந்தோம். கடக ராசிக்கு பலன் சொல்லும்போது இவங்க சீக்கிரமாக மனமாற்றம் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க, அப்படி சஞ்சலமான ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த ஜாதகர் வந்து கடக லக்னத்தில் தான் பிறந்திருக்காரு. அந்த லக்னத்தில் பிறந்தது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் கேதுவுடைய சஞ்சாரமும் இருக்கின்றது. அதனால தான் அவருக்கு வந்து அந்த மனதில் வந்து ஒரு சஞ்சலமான நிலை இருக்கிறது. அந்த கேது வந்து லக்னத்தில் இருக்கும்போது அந்த கடக லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விருச்சிக ராசி. இந்த ஜாதகர் வந்து பிறந்தது வந்து அனுராதா, அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம், விருச்சிக ராசி. அப்போ சந்திரனும் நீச்சமாயிட்டாரு. லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது வேற இருக்காரு. 7ஆம் பாவத்தில் லக்னத்தில் கேது இருக்கும்போது 7 ராகு இருக்கணும். ராகுவோடு சேர்ந்து செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால இவருக்கு வந்து மனசஞ்சலம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தோடு திருமண சம்பந்தமான பிரச்சனையும் கூட சேர்ந்து கொண்டு இருக்கிறது. திருமணம் சொல்லும்போது அந்த கலத்திர பாவம், அந்த இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். இது வந்து ஒரு உதாரண ஜாதகமாக எடுத்துக்கொள்ளலாம். நிறைய பேர் வந்து ஜோதிட சம்பந்தமான கேள்விகளை கேட்பாங்க, வந்து நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கக்கூடிய அன்பர்கள். அதுபோல் ஜோதிடத்தில் ஈடுபாடு இருந்து அது சம்பந்தமாக சந்தேகங்கள் சில பேருக்கு வரும். சில பேர் படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, அந்த 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தான அதிபதி உச்சபலமாக இருந்தால் நல்லது தானே, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, ஆசைப்பட்ட மாதிரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் அந்த ஜோதிட விஷயம் வந்து நமக்கு வந்து சரியான புரிதலை ஏற்படுத்தி கொள்ளணுன்ற விஷயத்த உணர்த்துது. 7ஆம் பாவாதிபதி அதிகமான வலிமையை பெறக்கூடாது. அங்கே செவ்வாய் வந்து உச்சபலம் பெற்றிருக்கார் 7ஆம் பாவத்தில். அந்த பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வந்து அதுக்கு பின்னாடி 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ திருமண சம்பந்தமான தடை, தாமதம், பிரச்சனைக்கு இது காரணம். இவருடைய மனநலம் சார்ந்த விஷயத்திற்கு லக்னத்தில் கேதுவும் லக்ன அதிபதி சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோம். அப்புறம் தொழில் பற்றி கேட்டிருக்கார். 10ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்ச பலம் பெற்றிருக்கார். அப்போ தொழில் நல்லா தானே இருக்கணும் இவருக்கு. ஏன் தொழில் சரியாக அமையலைன்னு சொன்னால் இவருக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள், நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். இவர் தான் போகிறதுக்கான ஒரு மனநிலையில் இல்லை. அதையும் அவர் கேட்டிருக்கார். மனநிலை எப்போ சரியாகும், ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் எப்போ உச்ச பலத்தை அடைந்து விட்டாரோ கட்டாயம் இவருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும். கிடைக்கும்போது சின்ன வேலையாக தெரிஞ்சாலும் கூட அதில் போய் இருந்தால் கட்டாயம் அதில் ஒரு நாளைக்கு நல்ல நிலையை அடைவார். சின்னதாக ஒரு
பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் கூட எதிர்காலத்தில் அது ரொம்ப பெரிய அளவிற்கு அந்த விருட்சம் போல ஆலமரம் போல அது வந்து பறந்து வரக்கூடிய அம்சமானது ஜாதகத்தில் இருக்கிறது. அப்போ இவருக்கு உத்தியோக பாவம் பிரச்சனை இல்லை, கிடைக்கிற வேலை கிடைக்கிற தொழில் வாய்ப்பை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். மனநிலை சரியாகிறதுக்கு அந்த சந்திரன் சம்பந்தமான வழிபாடுகளை செய்தால் போருமானது. சோமவாரம் அன்றைக்கு நான் சிவனை தரிசனம் பண்ணுவேன், அந்த அபிஷேக பிரியன்னு சொல்லக்கூடிய அவருக்கு பசும்பால் கொடுக்குறேன், அவர் போய் நான் பார்க்குறேன், சந்திர தரிசனம் பண்ணுறேன், பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கிறேன், இந்த மலையெல்லாம் சுற்றி வர்றது, கோயிலில் பிரகாரத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சால் சரியாயிடும். திருமண விஷயம் என்னன்னு சொன்னால், இவருக்கு அந்த 7ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு சுக்கிரன் 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த திருமண விஷயத்தில் இவர் வந்து டிசைட் பண்ணக்கூடாது. அந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதர காரகன். அதனால் இவருடைய உடன் பிறந்தவர்கள் சேர்ந்து திருமண விஷயத்தை இவருக்கு எடுத்துக்கொண்டு வந்து எல்லாம் பார்த்துட்டோம், உனக்கு சரியாக தான் இருக்குன்னு சொல்கிறத ஏற்றுக்கொண்டா திருமணம் நடக்கும், நல்ல வாழ்க்கையும் இருக்கும். சார், இந்த நேயர் ஒரு 3 விதமான கேள்வியை கேட்டிருந்தாங்க. அந்த நேயருடைய கேள்விக்கு ரொம்ப விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க, நீ சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த நேயர் கேட்டிருந்தாங்க, நிம்மதியான வாழ்க்கை எப்ப கிடைக்கும்னு. இது பலருடைய கேள்வியாக இருக்கு. ஒருத்தருடைய வாழ்க்கை நிம்மதியா போயிட்டே இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றது நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கு ஜாதக ரீதியான மாற்றம்னா என்ன மாதிரியான நிகழ்வு? விதி மதி கதின்னு சொல்லி ஒரு 3 விதமா பிரிக்கிறாமா ஜாதகத்துல. விதி மதி கதி. விதி அப்படின்னு சொல்றது வந்து நம்முடைய லக்ன பாவத்தை பொறுத்தது. லக்னம் எந்த இடத்துல இருக்கோ, லக்னாதிபதி எப்படி இருக்கார், லக்ன பலத்தை கொண்டு அது விதிங்கிறத தீர்மானிப்போம். மதி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது சந்திரன் இருக்கக்கூடிய அந்த சந்திரா லக்னம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ராசியை கொண்டு பலனை சொல்வது. அடுத்தது கதி அப்படின்னு சொன்னால் கதிரவன் எடுத்துக்கலாம். சூரியன் இருக்கக்கூடிய பாவத்தை கொண்டு அந்த சூரியனுடைய பிளேஸ்மெண்ட்டை வச்சுட்டு பலன் சொல்கிறது. இது பார்த்தோம்னா இது ஒருத்தருடைய ஆயுளில் வந்து அது 3ஆவே பிரிக்கிறார். முதல் 30 வருட காலம் விதியை கொண்டும், 30 முதல் 60 வரை வரக்கூடிய அந்த காலத்தை மதியை கொண்டும், 60 முதல் 90 வரை வரக்கூடிய காலத்தை கதியை கொண்டும் பலனுரைங்கள் அப்படின்னு சொல்கிறார். பொதுவாகவே இந்த விதியும் மதியும் நல்லாவே வேலை செய்யும். இப்போ இந்த ஜாதகரே எடுத்துக்கிட்டா அவர் அழகாக எடுத்து சொல்லிட்டார். இவருக்கு விதியும் சரி மதியும் சரி இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டாக இருக்குது. விதின்னு சொன்னால் கடக லக்னம், அந்த லக்னாதிபதியே சந்திரனாக போயிட்டார். சந்திரன் தான் மதி இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டோம். அந்த மதி இருக்கக்கூடிய இடமும் நீச்ச பலத்தோடு அந்த சந்திரன் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லிட்டார். ஆக இவரிடத்துல என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருக்கான தனித்துவம் என்பது குறைந்து விடுகிறது. லக்னாதிபதியும் பலமில்லை, லக்னத்திலே இருக்கக்கூடிய கேதுவும் சரி இவரை வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டே இருப்பார். உனக்கு திருமணத்திற்கான வாய்ப்புங்கிறது வந்து சேர்ந்துடும். உன்னுடைய ஜாதகத்திலே உன்னுடைய கேரியர், உன்னுடைய உத்தியோகத்தையும் சரி உன்னுடைய வெற்றியையும் சரி தீர்மானம் செய்யக்கூடியது உன்னுடைய லைஃப் பார்ட்னர் தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா 7ஆம் பாவத்தில் இருக்குது. சுக்கிரனும் களத்திர காரகனாகவும் போயிட்டு அவருடைய திசையும் வர ஆரம்பிக்கிறது. அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்தினுடைய பலமானது டிஸ்டர்ப் ஆகுது. எல்லோரையும் போல ஒரு நார்மலாக ஒரு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்க முடியாது. அந்த பெண் வந்து ஏற்கனவே திருமணமான பெண்ணாக இருக்கலாம், கணவனை இழந்த பெண்ணாக இருக்கலாம். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸுங்கிறத அந்த இடத்துல இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பெண் மிகவும் நல்ல ஒரு திறமைசாலியான பெண்ணாக இருப்பார். உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய உனக்கு தேவையான ஒரு ஊன்றுகோலாக இருப்பார். இவருடைய ஜாதகம்லாம் ஒரு கிளைம்பர் மாதிரியான ஒரு கொடி மாதிரியான ஒரு ஜாதகம் தான். அந்த கொடிக்கு எப்படி ஒரு ஊன்றுகோல் வேணுமோ அந்த ஊன்றுகோலாக உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கை துணைங்கிறது அமையும். இதே மாதிரி தான் ஒவ்வொருடைய ஜாதகத்திலுமே எந்த பாவம் பலமாக இருக்கிறதோ, நமக்கு வந்து விதியும் சரியில்லை மதியும் சரியில்லைன்னு வரும்பொழுது எந்த பாவகம் பலமாக இருக்கிறதோ அந்த பாவகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு சில பேருக்கு தொழில் ஸ்தானம் மட்டும்தான் பலமாக இருக்கும். நீ உன் ஃபேமிலி விஷயத்தெல்லாம் என்ட்ராகவே ஆகாது, ஒன்லி உன் உத்தியோகத்தை மட்டும் பாருன்னு அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியும். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு 7ஆம் பாவம் பலமாக இருக்கும் பொழுது உன் மனைவி என்ன சொல்கிறாலோ அதை கேளு, நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் கொடுத்துடலாம். இப்படி அவரவர்கள் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அந்த பாவகங்கள் அது வந்து அவர்களுடைய வெற்றியை கண்டிப்பாக தீர்மானிக்கும். எல்லோருக்குமே ஏதோ ஒரு சூழலிலே ஏதோ ஒரு பாவகத்தின் மூலமாக நிச்சயமாக வெற்றிங்கிறது வந்து சேருமா. அடுத்ததாக துலா ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போது? சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலா ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுது? துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் கடன் தேவைன்னு சொன்னால் கிடைக்கும். 6ஆம் பாவம் வலுத்து இருக்கின்றது. 3ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்காரு. ராசிநாதன் சுக்கிரன் சாரத்தில் இருந்து அவர் சஞ்சரிக்க தொடங்கி அந்த 6ஆம் பாவத்தில் போய் தன்னுடைய சஞ்சாரத்தை இந்த வாரத்தில் பூர்த்தி செய்கிறார். அப்போ வந்து சுக்கிரன் ராசிக்கு அதிபதி தொடர்பு இருக்குது. 6ஆம் பாவம் தான் நிறைய உங்களுக்கு சம்மந்தப்படுது. அதனால் கடன் தேவைன்னா தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். கடன் எதற்காக தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் வந்து 10ஆம் இடத்திற்கு அதிபதி. உங்களுடைய தொழிலை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக பணம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் முயற்சி செய்யலாம்.
அதன் பிறகு 6ஆம் பாவத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குன்னு சொன்னால் உடல் உபாதை சரி செய்து கொள்வதற்காக உங்களுக்கு வந்து பணம் தேவை, ஒரு சர்ஜரி பண்ணணும் அல்லது மருத்துவ செலவு அதிகமாக ஆகுது, உங்கள் கையில் பணம் இல்லை, அதனால நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து தள்ளி போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் அப்படி போடாமல் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கே கேட்டு பணம் கிடைத்து உங்களுடைய நோயை தீர்த்து கொள்ளலாம், ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். 3ஆவதாக வழக்கு சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அதுவும் கூட சரியாகக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் இருக்குது. அதில் வந்து சரியான ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. தொடரலாமா, சமரசம் பண்ணிக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியும். இந்த விஷயம்லாம் இந்த வாரத்தில் அனுகூலமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான காலம் இது. புதுசாக எந்த பிரச்சனையும் தேடிக்கொள்ளக்கூடாது. 6ஆம் பாவம் வலுத்து அந்த பாவாதிபதி குரு அஷ்டமத்தில் இருக்கும்போது சூரியன் வேற எழுந்து பார்த்து கொண்டிருக்கார். ரொம்ப கோபம், டக்குன்னு ஒரு டிசிஷன், அதை போல் பண்ணி புது பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடாது. அப்படி நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த வாரம் அனுகூலமாக இருக்கு. சார், துலா ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்யக்கூடாதுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? வீட்லையும் வெளியேயும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும், சாதகமாக இருக்கும். குறிப்பாக வந்து யாருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அனுகூலமான ஒரு அம்சம் இருக்கிறது. ஒரு போட்டி நிறைந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் கை வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விளையாட்டு போட்டி அது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்க போகுது. நிறைய பேர் இருக்காங்க, அந்த இடத்துல போய் நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குன்னு சொன்னால் அந்த சந்தேகத்தை நீங்கள் எடுத்துட்டு தைரியமாக முழு நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் இந்த வாரம் அனுகூலமான பலன் இருக்கும். ஒன்று, 5ஆம் பாவம் வலுக்கும் போது உங்களுடைய தைரியத்தோடு உங்களுடைய திறமை, அனுபவம் இதோடு சேர்ந்து பூர்வ புண்ணியமும் உங்களுக்கு துணையாக கை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. 6ஆம் பாவத்தில் சூரியன் உச்சபலத்தை பெற்றிருக்கின்றாரு. 7ஆம் பாவத்தில் குரு வந்து இருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கார். இந்த சூரியன் வந்து 10ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கார். அதனால் நீங்கள் எதிர்த்து நின்று வெல்லக்கூடிய காலம் இது. அது வந்து வெளியில் போட்டியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லக்கூடியது, தீய பழக்கம் அப்படி இருக்குது, அதிலிருந்து விடுபடணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்து இப்போ வரக்கூடிய அம்சம் இருக்கிறது. விடுபடக்கூடிய வைராக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். பிறரோடு உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதிலிருந்து சமரசமாக போக முடியும். குறிப்பாக வாழ்க்கை துணையோடு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் லீகலாக எடுத்துகிட்டு போகாமல் பேசி சரி செய்யலாம். இப்படிப்பட்ட அம்சங்கள்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. சார், விருச்சிக ராசியை தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? அவங்க கவனமாக இருக்கணுமா இல்லை அற்புதமான வாரமாக அமைய போதா? தனுராசி அன்பர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நிலை இல்லை, அற்புதமான பலன் தான் கிடைக்க போகுது. அந்த 4ஆம் இடத்தை சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லும். அந்த இடத்துல நிறைய கிரகங்களுடைய சஞ்சாரம் இப்போ இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் வந்து எப்படியாவது நம்ம முன்னேறிடணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ரெண்டாவது, இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இப்போ இருக்கார் இல்லையா, அடுத்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போக போகிறார். அப்போ குரு பார்க்கும்போது நிறைய நல்ல பலன்களை நீங்கள் அடையணும். குறிப்பாக அவர் வந்து தனக்காரகன்னு சொல்கிறதுனா நிறைய சம்பாதிக்கணும். அப்போ அதுக்கான ஒரு விஷயங்களை இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க. யானை வரத்துக்கு முன்னாடியே மணி ஓசை கேட்க ஆரம்பிச்சிடும்ன்ற மாதிரி நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நல்லா இருக்கணுன்ற முடிவை இப்போ எடுத்துட்டீங்க, அதை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் உங்களுக்கு இப்போ நேரம் தான் இருக்காது. உங்ககிட்ட இப்போ பிரச்சனையே என்னன்னா உங்களுக்கான நேரம் இருக்காது. இதன் பிறகு வந்து நீங்கள் சாதிக்கிறதுக்காக இப்போ முழுமையான நேரத்தையும் எடுத்துக்கொண்டு படிப்பீங்க, வேலை பார்ப்பீங்க, நிறைய கற்றுப்பீங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க அற்புதமாக தான் இந்த வாரம் தனுசு ராசினருக்கு இருக்க போகுதுன்னு. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். அருண்மொழி ஹட்டன் இலங்கையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 7/3/1995 மாலை 6:55 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் தொழில் முன்னேற்றம் இனிவரும் காலங்களில் எப்படி இருக்கும்? திருமணம் எப்போது நடக்கும்னு இருவிதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஜாதகர் வந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் வந்து கன்னியா லக்னமாக இருக்கிறது. அந்த லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து புதன். அவர் வந்து அந்த தொழில் ஸ்தானத்திற்கும் அவரே தான் அதிபதியாக வராரு. அப்படிப்பட்டவர் வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கார். 5ஆம் பாவத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். லக்னாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்காரு. நட்பு கிரகத்தோடு சேர்ந்து இருக்காரு. நட்பு கிரகத்தின் வீட்டில் இருக்கார்.
இது எல்லாமே வந்து உங்களுக்கு அனுகூலமான அம்சம் தான். நம்ம வந்து முதல் நேயருக்கான பலன் பார்க்கும்போது கூட 5ஆம் பாவாதிபதி எந்த இடத்தோட தொடர்பு கொள்கிறாரோ அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம் இல்லையா? அதுபோல இங்க இந்த 10ஆம் பாவாதிபதி லக்னாதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்கார். 5க்கும் 10க்கும் தொடர்பு வரும்போது அந்த ஸ்தானம் வந்து நல்லபடியாக இருக்கும்போது இவர்கள் என்ன அந்த 10ஆம் பாவம்னு சொல்லும்போது எந்த தொழிலாக இருந்தாலும் அது வந்து வெற்றியாளராக தான் திகழ முடியும். கட்டாயமாக உங்களுடைய அந்த தொழில் ஸ்தாபனம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வரும். நீங்கள் வந்து எதிர்காலத்தில் ரொம்ப நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக வரக்கூடிய அம்சமானது உங்களுக்கு இருக்குது. 5ஆம் பாவத்தில் அவர் போய் இருக்கிறதுனால உங்களுக்கு பிறகு உங்களோட சேர்ந்து கூட பிறகுன்னு சொன்னால் சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா நம்ம லைஃப் முடிஞ்ச பிறகுன்ட்டு அது வந்து அதன் பிறகும் கூட இருக்கும். இருக்கும்போதே பிள்ளைகள் வந்து சேர்ந்து கொண்டு உங்கள் தொழில் நடத்தக்கூடிய அம்சம் கூட உங்களுக்கு இருக்குது. கூட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய கஷ்டம் ஒன்றும் உங்களுக்கு இருக்காது. தேவையான பணம் கிடைச்சிரும், தேவையான புத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைச்சிரும். 6ஆம் பாவத்தில் வந்து சூரியன் சனியுடைய சேர்க்கை இருக்கிறதுனால போட்டியாளர்களை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் அணுக வேண்டியது இருக்கும். போட்டியாளர்கள் இல்லாமல் எதையுமே நம்ம வந்து பண்ண முடியாது. இப்போல்லாம் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு கூட போட்டி தான். முன்னாடி அதில் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து மேட்ரிமோனியில் குறைந்த பெண்கள் ஜாதகம், நிறைய பையன் ஜாதகம் இருக்கிறதுனால யார் வந்து போட்டியில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் கல்யாணம் பொண்ணே கிடைக்குதுன்ற மாதிரி இருக்குது. அதனால் அந்த 6ஆம் பாவத்தில் சூரியன் சனியுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நீங்கள் வந்து போட்டியாளர்களை வந்து ரொம்ப நாசுக்காக அணுகுனீங்கன்னு சொன்னால் தொழிலில் பிரச்சனை இல்லை. இந்த சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறது 6ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் திருமண சம்பந்தமான தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது. அது பித்திரு தோஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காலபுருஷனுக்கு 5ஆம் பாவாதிபதி சூரியன்றதுனால அது புத்திர தோஷமாகவும் உங்களுக்கு இருக்கிறது. 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால திருமண சம்பந்தமான புத்திர பேர் சம்பந்தமான தடை தாமதம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதில் நீங்கள் வரக்கூடியதை ஏற்றுக்கொண்டு கவனமாகத்தான் இருக்கணும். அதை வந்து இறங்கி தான் வரணும், விட்டு கொடுத்து தான் திருமண வாழ்க்கையை வந்து நீங்கள் பெறணும், அதன் பிறகு தக்க வைத்து கொள்ளணும். ஆனால் தொழில் விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. 2ஆம் பாவத்தில் ராகுவும் 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால 6ஆம் பாவத்தில் சூரியன் சனி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் லீகல் இஷ்யூவாக கொண்டு போகாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். இப்போ எப்போ திருமணமாகும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களுடைய தசாபக்தியை பார்க்கும்போது நீங்கள் வந்து கிருத்திகா நட்சத்திரம்னா சூரிய திசையில் பிறந்து சந்திரன் செவ்வாயெல்லாம் பூர்த்தியாகி இப்போ ராகுவுடைய திசை. அந்த ராகுவுடைய திசையில் இப்போ உங்களுக்கு நடக்கிறது புதனுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்டதில் நம்ம சொன்னது வந்து தொழில் அம்சம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோம். அதுக்கான டைம் தான் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும். அதன் பிறகு கேதுவுடைய புக்தி வரும். அது வந்து திருமணத்துக்கான அம்சம். கேதுக்கு அப்புறம் சுக்கிரனுடைய புக்தி வரும். அப்போ உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்திற்கு பிறகு திருமணம் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. கொஞ்சம் குழப்பத்தோடு கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் உங்கள் திருமண வாழ்க்கை இருக்கும். ஆனால் தொழில் அம்சம் ரொம்ப விசேஷமாக இருக்கு. சார், இந்த நேயர் தொழில் முன்னேற்றம் பற்றியும் திருமணத்தை பற்றியும் கேட்டிருந்தாங்க. அவங்க கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதையும் தெளிவுபடுத்தியிருக்கீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த நேயர் கேட்டிருந்தாங்க தொழில் முன்னேற்றம் பற்றியும் திருமணத்தை பற்றியும். நிறைய பேர் வந்து எனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தொழில நல்ல முன்னேற்றம், ஸோ பொண்ணு வந்த நேரம் தான் இல்லை கல்யாணம் ஆன நேரம் தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு கிரகங்களுடைய மாற்றம் என்ன மாதிரியான நிச்சயமா கிரகங்கள் தொடர்பு இருக்குமா? நம்ம ஒரு போன ஜாதகம் கூட பார்த்தோம் அந்த மாதிரி. அதாவது 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானமும் அந்த ஜீவனஸ்தானமும் தொடர்பு கொள்ளந்தா அந்த மாதிரியான ஒரு அம்சங்கிறது இருக்கும். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஜாதகத்தில் அந்த மாதிரி இல்லை. அதுக்கு அழகாக ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிளாக சொல்லிட்டார். ஒரு சூப்பராகவே சொன்னார். அதாவது வந்து உங்களுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், உங்கள் குழந்தைகள் தலை எடுக்கும்பொழுது இந்த குழந்தைகளும் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், என்ன பிஸ்னஸ்ன்னு சொன்னால் இவங்க அப்பா என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அதையே இவர் எடுத்து இன்னும் பிரம்மாண்டமான முறையிலே செய்யலாம்ங்கிற தகவலையும் இவருக்கு நம்ம சொல்லிடலாம். ஏன்னு சொன்னால் இவருடைய ஜாதகத்திலே 10ஆம் பாவத்திற்கு அதிபதியான புதனானவர் 5லே அதுவும் சுக்கிரனோட சேர்ந்துக்கிட்டு இருக்காருங்கிறதையும் சொல்லிட்டார். அதை கொண்டுதான் இவருடைய தலைமுறை அடுத்த தலைமுறையும் இவரோட தொழிலில் இணைவார்கள் அப்படின்னு சொன்னார். அந்த போன தலைமுறையை நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா 9ஆம் பாவத்திற்கு அதிபதியாகவே சுக்கிரன் இருக்கிறார். 9ஆம் பாவம்ங்கிறது அந்த பித்ருஸ்தானாதிபதியாக சொல்கிறது. அந்த பித்ருஸ்தானாதிபதி சுக்கிரனும் அவங்க போய் இறந்திருக்கிறதுனால உங்கள் அப்பாவினுடைய தொழிலே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த சூரியன் சனி சேர்க்கைங்கிறது அவங்க அப்பா கிட்டேருந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸுங்கிறது அவருக்கு கிடைக்காம போயிருக்கும்.
அப்பா கிட்டேருந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்காம போயிருக்கலாம். அப்பா பிள்ளைக்கு ஆகாமல் இருக்கும் சூரியன் சனின்னு சொல்லுவா. அப்பா இருக்காங்கிற வார்த்தை கூட நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம அவருடைய அந்த பர்சனை நேரில் பார்த்தா தான் நம்ம அதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஆக தகப்பனார் மூலியமான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது அவருக்கு குறைஞ்சா கூட அவங்க அப்பா என்ன தொழிலை செய்தாரோ அந்த தொழில் ரீதியான சிந்தனை என்பது, அவங்க அப்பா என்ன உத்தியோகத்தை பார்த்தாரோ, என்ன தொழில் முறையில் இருந்தாரோ, அந்த சிந்தனை, அந்த இயற்கையான அறிவு என்பது இவரிடத்திலே வந்து சேர்ந்திருக்கும். ஆக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம்னு இவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறோம். ஆனால் இதே மாதிரி 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஒன்னோடு ஒன்று தொடர்பு கொள்ளும்போது தான் நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது மனைவி வந்த நேரம் இவருக்கு தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை இவருக்கு குழந்தை பிறக்கிற நேரம் தான் இவருக்கு தொழிலில் முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு தடை இருக்குங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டார். ஏன்னா குழந்தை பிறப்பிலும் கொஞ்சம் தாமதம்ங்கிறது உண்டாகலாம், திருமணத்திலும் ஒரு தாமதம், குழந்தை பிறப்பிலும் தாமதம். ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம மீறி அந்த குழந்தைங்கிறது பிறக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த ராஜயோகத்தினை அனுபவிப்பீர்கள் அப்படின்னு அவருக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்துருவோம். அப்போ குழந்தை பிறக்கணும்னு சொன்னால் கல்யாணம் ஆனால் தானே குழந்தை பிறக்கும். இந்த குழந்தையினால் தான் உனக்கு நன்மை அப்படிங்கிறது வரும்பொழுது அப்போ கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் ஆகும்னு அர்த்தம். கலத்திர தோஷத்தையும் தாண்டி 7ஆம் இடத்திற்கு அதிபதி 3ல் இருக்கும் பொழுது 7ஆம் பாவாதிபதி குரு அவருடைய ஜாதகத்திலே 3ல் இருக்கார் சொல்லிட்டார். அப்போ கலத்திர தோஷங்கிற ஒரு விஷயம் வந்துடுறது. திருமணம் அப்படின்னு வரும்பொழுது அங்கேயே விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டார். அது ரொம்ப நல்லது. உங்கள் அப்பா என்ன தொழிலை செய்தாரோ அதையே நீங்கள் நல்ல முறையிலே செய்ய முடியும், உங்களுடைய பிள்ளையையும் நீங்கள் இணைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த தகவலையும் சொல்லியாச்சு. ஆக எதிர்காலம் அப்படிங்கிறது நன்றாகத்தான் இருக்கிறது. இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம்தான், கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உத்தியோகத்தை பலப்படுத்தணும்னு சொன்னால் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ஒன்று இந்த பாவாதிபதி அந்த பாவாதிபதியும் ஒன்றாவே இருப்பார் ஒரு சில பேர் ஜாதகத்தில். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு தான், 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு தான். மிதுன லக்னக்காரர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அம்சங்கிறது வரும். மனைவி வர்ற நேரம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட குரு நல்லா இருந்தா. அதே குரு 8லையோ இல்லை 8ல் போய் நீச்சம் ஆகிட்டார் மிதுன லக்னத்துக்குன்னு சொன்னால், ஆக இது ரெண்டுத்தையுமே ஒரு ஓவர் கம் பண்ணி, இது ரெண்டுமே அவருக்கு சிரமமாக தான் இருக்கும். மனைவி ஸ்தானமும் சிரமமாக தான் இருக்கும், ஜீவனஸ்தானமும் சிரமமாக தான் இருக்கும். அங்கே லக்னாதிபதியினுடைய துணை கொண்டு, லக்னாதிபதினு வரும்போது புதனா இருப்பார், தன்னுடைய புத்தி சுய புத்தியின் துணை கொண்டு அவர் வெற்றி பெற வேண்டும். இப்படி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே வெற்றிக்குரிய ஸ்தானம் எது அப்படிங்கிறத அவருடைய ஜாதகத்தை பார்த்தே நம்மளால அவங்களுக்கு ஒரு அட்வைஸுங்கிறத கொடுத்துட முடியும். அடுத்ததாக மகர ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா இருக்க போதா, எப்படி இருக்க போகுது? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்க போகுது. நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அடைய போகிறீங்க. என்ன வேலைலாம் பார்க்குறீங்களோ அதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோட அதிக வருமானம், நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்லா படிக்க போகிறீங்க. வேலை இல்லாதவங்க இந்த வாரத்தில் முயற்சி பண்ணால் கட்டாயம் உங்களுக்கு உத்தியோகமானது கிடைக்கும். முயற்சி ஸ்தானம் ரொம்ப வலுத்து இருக்கிறது. குருவுடைய பார்வை ராசிக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சந்திரன் சொல்லக்கூடியவர் வந்து உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய தீவனஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சாரத்திலிருந்து இந்த வாரத்தை தொடங்குறாரு. 12லேருந்து ராசிக்குள்ளே வந்துடுறார். அப்போ வந்து தெரியாத மறைந்து போன விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரக்கூடிய அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கிரகம் எங்கேருந்து எங்கே வருதுன்றதை வைத்து ஒரு பலன் இருக்குது. அப்போ உங்கள் லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது 12லேருந்து ராசிக்குள்ளே வரார் அப்படின்னு சொன்னால் தொலைச்சிட்ட பொருளை வந்து கண்டெடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு பலனை சொல்லலாம். அப்படியாக இப்போ சந்திரன் வந்து சுக்கிரன் சாரம் பெற்று ராசிக்குள்ளே வந்து குரு பார்வையை பெறுறது, ராசிநாதன் பலமாக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாரம் என்னென்ன செய்கிறீங்களோ அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் மட்டும் செய்யவே கூடாது, அதில் தோல்வி தான் கிடைக்கும். அது என்னென்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடியது கலத்திர பாவம். அந்த இடத்துல செவ்வாய் வந்து நீச்ச பலத்தோடு இருக்கார். அவர் ராசிக்கு பாதகாதிபதியாக இருக்கார். அந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அம்சம். இதில் இந்த வாரத்தில் நீங்கள் முடிவு பண்ணால் தப்பான டிசிஷனாக இருக்கும். ஒரு பையன் எனக்கு இதுதான் பொண்ணுன்னு லவ் பண்ணுறது, ஒரு பொண்ணு வந்து பையனை லவ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம சொல்கிறோம். இந்த வாரத்தில் வேண்டாம்னு சொல்கிறோம். எப்பயுமே வேண்டாம்னா உங்கள் ஜாதகத்தில் பார்த்து வேணுமா வேணாமான்றது முடிவு பண்ணிக்கலாம். இந்த வாரத்தில் தவிர்க்க வேண்டிய செய்யக்கூடாத விஷயம் இது ஒன்று தான். இதை தவிர எதை செய்தாலும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான். சார், தொடக்கத்தில் சொல்லிட்டீங்க மகர ராசினருக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுதுன்னு. தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கும்பராசி என்பவர்கள் இந்த வாரத்தில் நிறைய பணம் வர பெறப்போகிறீர்கள். அதாவது வந்து பண வரவு ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வரப்போகுது. முன்னெல்லாம் வந்து நிறைய பணம் இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும் அது எண்ணத்துக்கு. ஏன்னா யாராவது கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு வச்சுட்டு அந்த வேலையை செய்ய முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் கடனாக கேட்பாங்க, இல்லை திருஷ்டி வைப்பாங்க, கண்ணு போட்டுரும் அப்படிலாம் நினைப்போம். இப்போலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த பணம் எண்ணக்கூடிய மிஷினே வாங்கி வச்சுருக்கீங்க அந்த கவுண்ட் பண்ணுறதுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய அம்சமானது இருக்கிறது. அந்த தனஸ்தானம் வந்து வலுத்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து தனஸ்தானத்தில்
ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஜீவனஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருக்க உங்கள் வேலை மூலமாக உங்களுக்கு வந்து பணம் வரணும், இன்க்ரிமெண்ட் வரலாம், ப்ரமோஷன் வரலாம். அதுபோல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணுறது, நீங்கள் எங்கே உங்களுடைய வியாபாரத்தை செய்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு மிக முக்கியமான ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் வந்து அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு வந்து மொத்த வியாபாரமும் உங்களுக்கு வந்துடும். இப்படிப்பட்ட பலன் வந்து சில பேருக்கு சில தசாபக்திகளில் அதிர்ஷ்டவசமாக தானாகவே நடக்கும். இப்போ அப்படிப்பட்ட அம்சமானது உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அவர் காலி பண்ணுவாரா போயிடுவாரா அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டாம். அது தானாகவே நடக்கக்கூடிய நிகழ்வு. பணம் வரும்னு சொல்லிட்டா எப்படி வரும்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக இந்த உதாரணத்தை நம்ம சொல்கிறோம். ஆக மொத்தம் இந்த வாரம் பண வரவு இருக்கும். அந்த பணமும் கூட குடும்பத்திற்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும். சில சமயத்தில் பணம் வந்து நம்முடைய சுய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்வோம். இந்த வாரத்துக்கு வரக்கூடிய பணமானது குடும்ப நபர் தேவையை பூர்த்தி பண்ணுறது, கொடுத்த வாக்கு பிறருக்கு கொடுத்திருக்கக்கூடிய கமிட்மெண்ட் வந்து சரி பண்ணுறது, அதுக்காக உங்களுக்கு பயன்படும். சார், கும்பராசினருக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம். எண்ண முடியாத அளவுக்கு பண வரவு இருக்க போகுது அப்படின்னு. தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மீனராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் முழுக்க முழுக்க உங்களுடைய தொழிலில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பலன் தரும் அப்படின்றதுனால நம்ம சொல்கிறோம். சில சமயத்தில் நம்ம வந்து வாய்ப்பு இருக்கும்போது நான் தவற விட்டுட்டேன், அந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளலைன்னு சொல்லி அதன் பிறகு யோசிப்போம். நடந்து முடிந்தது திரும்ப வரப்போகிறது இல்லை. அதுக்காகத்தான் இது போல் வழிகாட்டுதல்லாம் இப்போது நமக்கு இருக்குது. 10ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. ராசியில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் 2ஆம் இடம் சொல்கிறது தனஸ்தானம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு கிரகம் உச்ச பலத்தோடு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பணவரவு வரணும். சூரியன் சொல்லக்கூடியவர் வந்து பணவரவை எப்படி கொடுப்பார் அப்படின்னு கேட்டா, ஒருவருக்கு வந்து அவர் செய்யக்கூடிய ஜீவனத்தின் மூலமாக பணத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதன் பிறகு வந்து பித்திருராஜ சொத்துக்கள்னு தந்தை வழியில பணத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சில சமயத்துல பிள்ளைகளால பெற்றோர் வந்து நல்ல நிலை அடைவாங்க. இதுக்கும் காரணம் சூரியன் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு அவர் புத்திரஸ்தான அதிபதியா இருக்கிறதுனால. அதனால இந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய அம்சமானது இருக்கிறது. பண வரவு இருக்கும். ராசி அதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கடன் அடைக்கிறதுக்கான பணமானது உங்களுக்கு வரும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு சொன்னால், சகோதரர்களுக்கு நல்லது செய்யறதுக்காக உங்களுக்கு பணம் வரும். அப்படி வரும்போது நீங்கள் அதை செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பணமும் வரும். நாமே அவங்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஸ்டாப் ஆகிடும். 3ஆம் பாவம் சகோதர ஸ்தானம். அப்போ சகோதரர்களுடைய திருமணத்திற்கு உங்களுடைய பங்கும் வேணுமா, நீங்கள் வந்து தயங்காமல் செய்யணும். சகோதரர்களை படிக்க வைக்கணுமா, தாராளமாக நீங்கள் செய்யலாம். இப்படிப்பட்ட விஷயத்திற்கு பணம் வரும். இதை முறையாக செய்யும்போது வந்து கொண்டே இருக்கும். இந்த பலன் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு. சார், மீன ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்யணுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளோ நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு ரொம்ப அழகான தெளிவான விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம். நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார்.